அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்முல் அலம் என்றால் என்ன? அது எந்த பெயர் தான் அல்லாஹ்வுடைய அந்த மகத்தான பெயர்? இதா துஇய பிஹி அஜாப. அந்த இஸ்முல் ஆலமை கொண்டு துவா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவிற்கு கபூலியத்தை தருவான், பதில் சொல்வான். எது அந்த இஸ்முல் ஆலம் என்பதிலே பல்வேறு ஹதீஸ்களின் வழியாக பல விஷயங்கள் நமக்கு காண கிடைக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லித்தரப் போகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். சயீத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிச்சிறாங்க. பல ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. ஹஜ்ரத் இமாம் சுயூத் ரஹ்மஹுல்லாஹ் ஜாமிஉ ஸகீரிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. எது இஸ்முல் அலம்? இஸ்முல் அலம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இஸ்முல் அலமை, அதாவது மகத்துவமான பெயரை சொல்லித் தரட்டுமா? இதா துஇய பிஹி அஜாப வ இதா சுஇல பிஹி ஓதிய. அந்த பெயரை கொண்டு துவா செய்தால் உங்களுடைய துவா கபூலாகும். அந்த பெயரை முன் வச்சு அல்லாஹ்ட்ட கேட்டிங்கன்னா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். எது தெரியுமா அது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இருளிலே ஹஸரத் சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எந்த கலிமாக்களை ஓதினார்களோ அதுதான் இஸ்முல் ஆதம். என்ன கலிமா அது? அதனுடைய பலன்களில் முக்கியமானது எது என்பதை இந்த காணொளி முழுக்க நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். இறுதி வரை அவசியம் நீங்கள் பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ஓதிய அந்த கலிமா இருக்கிறதே அதுதான் இஸ்முல் ஆதம். என்ன கலிமா ஓதுனாங்க? அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்லுகிறானே, வதன்னூனி இத் ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. இதுதான் அது. அவர் இருளிலிருந்து அல்லாஹ்வை அழைத்தார். இருள், மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு இருள், கடல் அது ஒரு இருட்டு, ஆழ்கடல் இன்னொரு இருட்டு, இப்படி பல இருள்களிலே சிக்கியிருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை இந்த கலிமாக்களை சொல்லி அழைத்தார். அல்லாஹ் சொன்னா, அவர் அழைத்ததினாலே, தொடர்ச்சியாக அந்த கலிமாக்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துவா செய்ததினாலே அவருக்கு நாம் அந்த மீன் வயிற்றிலிருந்து விடுதலையை கொடுத்தோம். இப்போ இதுதான் இஸ்முல் அலம். இதை சொல்லி அல்லாஹ்வோட துவா செய்யும்போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ சஹாபாக்கள் ஒருத்தன் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஹல் கானத்தில் யூனுஸ ஹாசத்தன் அம்லில் முஃமினீன ஆமத்தன். யா ரசூலல்லாஹ், இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் குறிப்பிடப்பட்டதா அல்லது மூமின்கள் எல்லாத்துக்கும் பொதுவானதா? எல்லாருமே இந்த மாதிரியான கலிமா, இந்த கலிமாவை சொல்லி துவா செஞ்சா கபூல் ஆகுமா அல்லது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டுமானதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பதில் சொன்னாங்க, அலா தஸ்மஉ கௌலல்லாஹி அஸ்ஸ வஜல் வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலையா? அல்லாஹ் சொல்றானே, வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருக்கு ஏற்பட்டிருந்த கவலை, சோகம், அயர்ச்சி, அதிலிருந்தெல்லாம் அந்த கலிமா சொன்னதினாலே அவரை நாம் பாதுகாத்தோம், காப்பாற்றினோம், விடுதலை செய்தோம். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், அவ்வாறுதான் மூமின்களையும் நாம் பாதுகாப்போம், மூமின்களுக்கும் நாம் விடுதலை கொடுப்போம், அவர்களுக்கும் அவர்களுடைய கவலையிலிருந்து, சிரமங்களிலிருந்து, அவர்களுடைய தேவைகளை எதுவோ அதை நாம் நிறைவேற்றி தருவோம் என்பதை அல்லாஹ் சொல்றானே, நீங்க பார்க்கலையா அப்படின்னு ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்வி கேட்ட சஹாபியில சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து என்ன புரியுது நமக்கு அப்படின்னா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த திக்ர் இருக்கிறதே, இந்த கலிமா இருக்கிறதே, இது இஸ்முல் அஅதம், மகத்துவமான பெயர். இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் கபூலாகும். மட்டுமல்ல, நம் தேவைகள் நிறைவேறும். நம்முடைய சங்கடங்கள், கஷ்டங்களை அல்லாஹ்விடத்திலே இந்த கலிமாவை சொல்லி நாம் அவனிடத்திலே சமர்ப்பிக்கும் பொழுது அதுவெல்லாம் இலகுவாக நிறைவேறுவதற்கு, நம் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கு, நம்முடைய கவலைகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுவதற்கு இந்த கலிமா மிகப்பெரிய உதவி செய்யும். எனவே இதை 100% நம்பிக்கையோடு நாம் ஓதும் பொழுது இதனுடைய பலனை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஹதீஸினுடைய தொடரில் இன்னும் சில அறிவிப்புகள் வந்திருக்குது. இதே ஹதீஸினுடைய தொடரில் வருகிறது, ஐயுமா முஸ்லிமின் தஆபிஹா ஃபி மரதிஹி 40 மர்ரா. ஒருத்தருக்கு நோயாளி ஆயிட்டார், ஏதோ ஒரு கஷ்டம், தொந்தரவு வச்சுங்களேன், ஏதோ ஒரு நோய் பீடிக்கப்பட்டுட்டார். அவர் என்ன செய்தார்? அந்த நோயாளியாக இருக்கிற சமயத்தில், அந்த நோய் இருக்கிற நேரத்திலே ஒரு 40 முறை இந்த கலிமாக்களை ஓதினார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 40 தடவை ஓதினார்.
40 தடவை ஓதியதற்கு பின்னால் அந்த நோயிலேயே அவருக்கு மவுத் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிலேயே அவர் மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு எந்த அந்தஸ்தை கொடுப்பான் தெரியுமா? உழ்த்திய அஜ்ரு ஷஹீத், ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான். ஷஹீதுக்குரிய நன்மை என்னவோ, அல்லாவின் பாதையிலே ஒருவர் போரிட்டு வீர மரணம் அடைந்தால் அவருக்கு எவ்வளோ பெரிய கூலியை, எவ்வளோ பெரிய சவாபை அல்லாஹ் தருவானோ, அதை இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ரை ஓதி அதற்கு பின்னால் மரணித்தவருக்கு அந்த பாக்கியத்தை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ கவனமாக இருக்க வேண்டும். எந்த நோயிலும் நாம் படுத்து விட்டால் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த கலிமாக்களை ஒரு 40 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாது எப்பொழுது நம்மை மரணம் வந்தடைய போகிறது என்று. இந்த நோய் தான் நமக்கான மௌத்தினுடைய வாசலாக இருக்கும் பட்சத்திலே நாம் இந்த கலிமாவை ஓதிவிட்டால் அதன் மூலமாக சிறந்த மரணத்தை, அதில் அந்த மரணத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை, ஷஹீதுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நோயில் அவருக்கு மரணம் இல்லை வச்சுக்குங்க, அவர் வெறுமனே நோய் வந்திருக்கு, அந்த நோயில் மரணப்படுற அளவுக்குலாம் அவருக்கு அஜல் முடிஞ்சு போகலை. அப்போ அல்லாஹ் அவருக்கு அப்பவும் அவர் ஓதியிருந்தார், 40 தடவை ஓதியிருந்தார்னு சொன்னால் அதிலிருந்து அவர் விடை பெற்று அந்த நோயிலிருந்து தெளிவாகி வெளியே வந்துவிட்டார். வகது குஃபிர லஹு ஜமீஉ ذுனூபி, அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் அழிச்சிடுறான். அல்லாஹு அக்பர். அப்போ 2 பக்கம் போனால் நன்மை. இந்த நோயாளியாக இருந்தவர் அதை ஓதி மரணித்து விட்டாலும் ஷஹீதுடைய நன்மை, மரணிக்கவில்லை அல்லாஹ் ஷிஃபாவை தந்து விட்டான் என்றால் அந்த ஷிஃபாவுக்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்னன்னா, அல்லாஹ் அவர் செய்த பாவத்தை எல்லாம் இந்த 40 தடவை இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதியதினாலே மன்னிக்கிறான், அவரை கழுகுகிறான், சுத்தப்படுத்துகிறான், பாவத்தை விட்டு நீங்கியவராக அல்லாஹ் அவரை மாற்றி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த கலிமா ஓதினால் எவ்வளவு பெரிய பலன்கள் எல்லாம் இருக்குது என்று பாருங்கள். இந்த கலிமாவை ஓதி துவா செய்து அல்லாஹ் கபூல் செய்வான். இதுதான் இஸ்முல் ஆதம். இதை ஓதி நம்முடைய கவலையை சொன்னால் அல்லாஹ் அந்த கவலைக்கு தீர்வு தருவான். இதை ஓடி நம்முடைய சங்கடத்தை, பிரச்சனையை, நம்முடைய சிக்கலை சொன்னால் அல்லாஹ் அந்த சிக்கலை தீர்த்து கொடுப்பான். அதோடு மட்டுமல்ல, நாம் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் இதை அந்த நோய் படுக்கையிலே இருந்து 40 முறை ஓடிவிட்டால் போதுமானது. அந்த நோயின் முடிவே நம்முடைய மரணத்தின் வாசலாக இருந்தால் அந்த மரணத்திற்கு ஷஹீதுடைய நன்மையை அல்லாஹ் தந்து விடுகிறான். இல்லை, மரணமெல்லாம் இல்லை, நிவாரணத்தை அல்லாஹ் தந்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிவாரணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே அவர் புது மனிதராக நுழைகிறார், பாவமில்லாத மனிதராக நுழைகிறார். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அந்த 40 தடவை இந்த கலிமா யூனுஸை ஓதியதினாலே மன்னித்து அவரை தூய்மைப்படுத்துகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பாக்கியமான ஒரு கலிமா இது. இதை அவசியம் மனனமிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஓதி வருவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன், பார்த்து ஓதி வாருங்கள். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நிறைவான ஆரோக்கியத்தை, நீண்ட வாழ்வை, அமல் செய்து வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.